ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம கொரோஷன்னா என்னென்னு பார்க்கலாம். கொரோஷன் அப்படிங்கிறது என்னென்னா, மெட்டல் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாகவோ அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாகவோ கிராஜுவலாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆகிக்கிட்டே வரும். அப்படி டெஸ்ட்ராய் ஆகிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மெட்டலில் இருந்து ஆக்சைடா இல்லைனா ஹைட்ராக்சைடா ஆர் அதர்வைஸ் சல்ஃபைடாக கன்வெர்ட் மாறிடும். அப்படி மாறும்போது மெட்டல் தன்னுடைய மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸை லாஸ் பண்ணிடும். இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் தான் இந்த கொரோஷன் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் அ கொரோஷன். மெட்டல் வேறு ஏதோ மாறுது, ஆக்சைடு ஹைட்ராக்சைடு சல்ஃபைட் தன்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை லூஸ் பண்ணிடுது. அதுக்கு பேர் தான் கிராஜுவலாக டெஸ்ட்ராய் ஆகிட்டு வரதை நம்ம கொரோஷன் சொல்கிறோம். இது கெமிக்கல் இல்லைனா எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா நடக்குது. அடுத்து ரஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ரஸ்டிங்கை நம்ம கெமிக்கலி இட் இஸ் நோன் ஆஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. இதோடைய ஃபார்முலா Fe2O3.xH2O. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அயன் இல்லைனா ஒரு அயன் கண்டெய்னிங் மெட்டீரியல் இருக்குது. இப்போது இது மேலே ஏர் இல்லை வாட்டர் காண்டாக்டில் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அயனோட சர்ஃபேஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்கேலி ரெட்டிஷ் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அதோட ஃபார்முலா தான் Fe2O3.xH2O அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் ரஸ்ட்டு. அதாவது அயனோட சர்ஃபேஸ்க்கு மேலே இந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஃபெரிக் ஆக்சைடை தான் நம்ம ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கொரோஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கொரோஷன் அப்படிங்கிறது 2 டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை கொரோஷன் ஆர் கெமிக்கல் கொரோஷன், செகண்ட் ஒன் வெட் கொரோஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கொரோஷன். இந்த ட்ரை கொரோஷன் அப்படிங்கிறது ட்ரையாக, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் மாய்ஸ்சரில் நடக்கக்கூடியது. அண்ட் வெட் கொரோஷன் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரில் நடக்கக்கூடியது. அண்ட் இந்த ட்ரை கொரோஷனை நம்ம கெமிக்கல் கொரோஷன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அ கெமிக்கல் அட்டாக். தட் மீன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் மெட்டல் மேலே நடக்குது. எது மூலயமா நடக்குதுன்னா பை அ கொரோசிவ் லிக்விட் ஆர் கேஸஸ் மூலயமா, such as ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட் எக்ஸெட்ரா. ஸோ இது ஹை டெம்பரேச்சரில் நடக்கக்கூடியது. இங்கே சில கேஸஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இப்போ இதில் ஆக்சிஜன் தான் மோஸ்ட் ரியாக்டிவ் கேஸஸாக இருக்குது டு இம்பார்ட் த கெமிக்கல் அட்டாக். அடுத்து வெட் கொரோஷனை நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் கொரோஷன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால. அண்ட் இது எதில் நடக்குது? மெட்டலில். ஸோ மெட்டலுக்கு என்ன நடக்கும்போது அது கூட வாட்டர், அப்படி இல்லைன்னா அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் தேவை, ஆர் ஆசிட் ஆர் பேஸ் தேவை. நெக்ஸ்ட்டு கொரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அலாயிங். அலாயிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். அதாவது ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டல் இல்லைனா 2 or more மெட்டல்ஸோட கம்பைன் பண்ணுறது, ஆர் 1 or more மெட்டலோட சேர்த்து ஒரு நான் மெட்டாலிக் எலமெண்ட்டோட கம்பைன் பண்ணி ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சராக கொண்டு வரதை நம்ம அலாய் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பியூர் கோல்டு மட்டும் இருக்குது அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் பிரிட்டிலாக இருக்கும். அந்த பியூர் கோல்டோட சேர்த்து நம்ம காப்பர் ஒரு ஸ்மால் % ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங் யூட்டிலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டலோட கம்பைன் பண்ணி அண்ட் ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சரை கொண்டு வரதை நம்ம அலாய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம மெட்டலை அலாயாக மாற்றிட்டோம் அப்படின்னா கொரோஷன் ஆகாது. அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடுத்து செகண்ட் ஒன் சர்ஃபேஸ் கோட்டிங். சர்ஃபேஸ் கோட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மெட்டலுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவான கோட்டிங் கொடுக்கறத நம்ம சர்ஃபேஸ் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் galvanization, செகண்ட் ஒன் electroplating, தேர்ட் ஒன் anodizing, ஃபோர்த் ஒன் cathodic production. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னான galvanization பற்றி பார்க்கலாம். இப்போ galvanizationங்கிறது என்னென்னா, ஒரு அயர்ன் ஷீட்டுக்கு மேலே நம்ம ஜிங்கை வச்சு கோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பை யூஸிங் அ எலக்ட்ரிக் கரண்ட், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ galvanization. அடுத்த செகண்ட் ஒன் எலக்ட்ரோப்ளேட்டிங். எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மெட்டலில் அனதர் மெட்டல் இன்னொரு மெட்டல் மேலே கோட் பண்ண வைக்கக்கூடிய மெத்தட். இந்த மெத்தட்லேயும் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அதுக்கு பேர் எலக்ட்ரோப்ளேட்டிங். அதாவது ஒரு மெட்டலுக்கு மேலே இன்னொரு மெட்டலில் வச்சு நம்ம கோட் பண்ணுறோம். ஒன் மெட்டல் ஓவர் த அனதர் மெட்டல். அடுத்து தேர்ட் ஒன் அனோடைசிங். அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் நம்ம மெட்டலோட சர்ஃபேஸை நம்ம டெக்கரேட்டிவ், டியூரபிள் அண்ட் கொரோசன் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம மாற்றுறோம். இப்போது இந்த அனடைசிங் ப்ராசஸ்க்கு நம்ம வைடில் யூஸ் பண்ணக்கூடியது அலுமினியம். அடுத்து ஃபோர்த்து டைப் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன்.
கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம எந்த ஒரு மெட்டல் சர்ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்கு மேலே ஈஸிலி கொரடபிள் மெட்டலை வச்சு நம்ம கோட் பண்ணுறோம். அந்த ஈஸிலி கொரடபிள் மெட்டலை தான் நம்ம சாக்ரிஃபைசபிள் மெட்டல்னு சொல்கிறோம். இது வந்து ஆனோட ஆக்ட் ஆகுது, விச் இஸ் என்ஷூரிங் த கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். நம்ம எந்த மெட்டல் சர்ஃபேஸை வந்து கொரோஷன் ஆகாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாம்பன் பிரிட்ஜ் பற்றி பார்க்கலாம். பாம்பன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு ரயில்வே பிரிட்ஜு. இது டவுன் ஆஃப் ராமேஸ்வரத்தை வந்து கனெக்ட் பண்ணுது அண்ட் பாம்பன் ஐலண்ட் டு மெயின்லேண்ட் இந்தியா. இந்த பிரிட்ஜை வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1914. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு சீ பிரிட்ஜ். அதாவது சீயில் முதல்ல பிரிட்ஜ் கட்டினது அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இது தான். அன்டில் த ஓப்பனிங் ஆஃப் பந்த்ரவூர்லி சீ லிங்க் இன் 2010. இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து கடல்லே இருக்கிறதுனால உப்பு தண்ணிக்கும் காற்றுக்குமே வந்து சீக்கிரத்தில் வந்து ரஸ்ட் ஆகி கொரட ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கொரஷன் அண்ட் ரெனோவேஷன் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இஸ் கண்ட்ரோல்டு பை அ பீரியாடிக்கல் ப்ரொடெக்டிவ் கோட்டிங். அப்பப்போ வந்து பீரியாடிக்காக வந்து இந்த ப்ரொடெக்டிவான கோட்டிங் வந்து அது மேலே கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம கொரஷன்னா என்ன, கொரஷன் என்ன டைப்ஸ்லாம் இருக்குது அண்ட் கொரஷன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அண்ட் பாம்பன் பிரிட்ஜ் பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் clear understood ஆயிருக்கும். If you have any doubt regarding this, please do comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friend circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். You can go there and see it. இந்த இயர் நான் 10th ஸ்டாண்டர்ட் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண 10th ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸாக இருக்கட்டும், ஆறு முன்னாடி நான் போட்ட 6th to 9th டாபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஒவ்வொரு டேர்ம் வைஸ். You can go there and check it. சயின்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ப்ளீஸ் do subscribe my channel and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.